தேவனுடைய வார்த்தைக்குள்ள பாருங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். இந்த நீதிமொழிகள் புக்கே பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் நீதிமொழிகள் படிச்சிருக்கீங்களா? நீதிமொழிகள் ஓரளவு ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா? ஆனால் படிங்க. சில நேரத்தில் பாருங்கள், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான் படிக்க சொல்லுவாங்க. வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப அறிவு இருக்கிற மாதிரி நம்ம அப்படி நினைப்போம். எல்லாருமே படிக்கிறது நல்லது. அதுலேயும் எதுக்காக இதை கொடுக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த 1-2 இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை. இத்தனை பேருக்கு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நமக்கு 100% இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. என்னென்ன வேணும் பாருங்கள். ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து எதெல்லாம் நம்ம அடையலாம்? விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் இருக்கும்பொழுது தான் பாருங்கள் நமக்கு ஒரு வெற்றிகரமான ஜீவியம் செய்ய முடியும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், எல்லா விதத்திலும் ஞானமாக விவேகமாக அதெல்லாம் நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவன் இல்லாட்டாலுமே பேசிக்காக சில காமன் சென்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. நம்ம ஏன் ஆண்டவருக்குள்ளே வரோம் அப்படின்னா, நமக்கு அதெல்லாம் இல்லாமல் நம்ம புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது நான் உனக்கு எல்லாமே இருக்கிறேன்னு சொல்லி வர்றாரு. ஆனால் இப்போ நமக்கு என்ன பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னா, அவர்களையெல்லாம் விட அதிக ஞானம், அதிக விவேகம், அதிக உண்மையான நீதி, இது எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது. ஏனென்றால் வசனம் சொல்லுது, இப்போ யாருடைய ஞானம் நம்முடைய ஞானமாக மாறிடுச்சா? இயேசுவினுடைய ஞானமே சிலுவையின் மூலமாக நம்முடைய ஞானமாக மாறிடுச்சு. அவருடைய நீதியே நம்முடைய நீதியாக மாறிடுச்சு. அவருடைய பரிசுத்தமே நம்முடைய பரிசுத்தமாக மாறிடுச்சு. அவருடைய மீட்பை நம்முடைய மீட்பாய் மாறிவிட்டது. தேவன் எவ்வளோ ஞானவான்னு நினைக்கிறீங்க? உலகத்தை படைத்த தேவன் எவ்வளவு ஞானமுள்ள தேவன். எதெல்லாம் வச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? தேவன் இந்த விஷயத்தில் பார்த்தா எவ்வளோ ஞானமாக இருக்கார். என்னை உருவாக்கியிருக்கார் இல்லையாங்க, இவ்வளோ ஒரு அழகான சிருஷ்டிப்பை என்னை வச்சு பார்த்தாலே தெரியலையே அவர் எவ்வளோ ஞானமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு ஹியூமன் பாடியை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியுது அதில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் இல்லையா? எல்லா க்ரியேஷன்ஸுமே வித்தியாசமாக தான் இருக்குது. அதுலேயும் ஹியூமன் நம்ம பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்ஸ்லாம் போகிறாங்க, உங்களுக்கு 4D 3D இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு காமிக்கிறாங்க. ஒரு குழந்தை கருவாக உருவாகி வெளியே வர்றதுக்குள்ளேயே எவ்வளோ ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அப்போ நம்ம ஹியூமனுடைய அந்த லைஃப்பை பார்க்கும்போது நம்ம மூளை, இப்போ நான் பேசும்போது ஒரு நிமிஷம் உங்களுடைய காது வழியாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போய் உங்கள் மூளையில் போய் அந்த நியூரான்ஸை ஃபார்ம் பண்ணி அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்காக பாருங்கள் எல்லா விஷயம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கும் போது உங்கள் மூளை 1008 விஷயங்களை யோசிச்சுட்ருக்கு. எதை யோசிச்சுட்ருக்கு? அடுத்து சர்ச்சு முடிஞ்சோடனே என்ன பண்ணுறது, எத்தனை டயத்துக்கு விடுவாங்க, கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும், வீடை ஒழுங்காக பூட்டிகிட்டு வந்தாமா பூட்டிகிட்டு வரலையான்னு தெரியலையே, சாவியை வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டோமா, இல்லை போகும்போது பெட்ரோல் இருக்குமா டீசல் இருக்குமா, வீட்டுக்கு போய் என்ன சமைக்கிறது, இப்படி ஒரு செகண்டில் 1008 விஷயங்களை என்ன பண்ணுது நம்ம பிரெயின் யோசிச்சுட்ருக்கு. அதே நேரத்தில் உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா அது வேலை கரெக்டாக செஞ்சிட்ருக்கு. இதயம் கரெக்டாக துடிச்சிட்ருக்கு, உங்களுக்கான வயிற்றுக்குள்ள வேலைகள்லாம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. மேபி ஒரு சிலர் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, ஒரு சிலர் சாப்பிட்லன்னு நேரம் பசிக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா? அப்படி தானே? இல்லைங்க நாங்களாம் ரோபோட் மாதிரிங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கும் போது நம்மளை எவ்வளோ தூரம் தேவன் ஞானமாய் சிருஷ்டித்திருக்கிற, எல்லாத்தையும் விட அந்த உலகத்தை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. எத்தனை பேர் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போய் தேவன் எவ்வளவு அருமையாக சிருஷ்டிச்சிருக்காருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்க? சரி, அட்லீஸ்ட் அங்கே போகாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் மூலமாகவோ இல்லை நீங்கள் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணும் போதோ எவ்வளோ அழகாக தேவன் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு, எவ்வளோ ஞானமுள்ள தேவன் அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? யோசிக்கணும். ஏன்னா அதை கூட யோசிக்க முடியலன்னா நம்ம அந்தளவுக்கு ரொம்ப அப்படியே எங்கேஜ்டாக இருக்கோன்னு அர்த்தம். நைட்டு போய் அங்கே மொட்டை மாடிக்கோ எங்கேயாவது போய் அப்படி ஸ்கையை கொஞ்சம் அப்படி பாருங்கள். வானத்தை பார்க்கும்போது என்ன தெரியுது? நாங்களாம் அப்படி பார்க்க எப்பயுமே செல்லை தாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம். வேணும்னா செல்லிலே நாங்கள் ஸ்கையை பார்த்துடுறோம், செல்லிலே நாங்கள் நட்சத்திரங்கள் பார்க்க இயற்கை. அதனால தான் பாருங்கள் போங்க அப்படி போய் இப்படி மேலே பார்க்கும்போது மேகக்கூட்டங்கள்லாம் அப்படி அழகாக போகிறதும், நட்சத்திரங்கள் அப்படியே பார்க்குறதும், அதே நேரத்தில் ஒரு இடி மின்னல்லாம் அப்படி பார்க்குறதும் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இதெல்லாம் எப்படிப்பா இதெல்லாம் நிற்கிது கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு செகண்ட் மேலேருந்து எதாவது விழுகிற மாதிரி எதுவும் போயிட்டுருக்கா?
இல்லை திடீர்னு தெரியாமல் ஒரு 2 நட்சத்திரம் என் வீட்டு மேலே விழுந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எல்லாம் அழகழகாக அது படைக்கப்பட்டிருக்கு. மரம், செடி, கொடிகள், மலை, முகடுகள், மேடுகள், இது எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரே குண்டு போட்டுட்டு இருக்கான். ஒரு பக்கம் குண்டு போட்டுட்டு இருந்தால் நம்ம ஒரு பக்கம் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கேயும் ஒரு பக்கம் போட்டாங்க, அது அப்படியே அன்பேலன்ஸாக இங்கே இந்தியா கொஞ்சம் ஆட்டம் காமிக்குது, இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எவ்வளோ நம்ம அந்த உலகத்தை நாசம் பண்ணாலும் அதுவே சரி பெய்து கொண்டிருக்கு, அதுவே அதை ரெக்கவரி பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அவருடைய ஞானம் அதை அவ்வளவாய் செய்திருக்கிறது. தேவன் யோபுட்ட பேசுகிறார். நான் பூமிக்கு பேஸ்மெண்ட்டாக போகும்போது நீ இருந்தியா அப்படி சொல்லிட்டு, இதை பார்த்தையா, அது தெரியுமா அப்படி சொல்லிட்டு, அந்த யோபுல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு காட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளோ ஒரு ஞானமுள்ள தேவன் தான் இப்போ யாருக்குள்ளே இருக்கா சொல்லுங்கள்? அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த மெசேஜஸ் மூலமாக ஒரு 2-3 வாரமாக அதை கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். நீங்கள் அவங்கவுங்க என்னென்ன கேரியர்ஸில் இருக்கீங்களோ, ஒரு சிலர் வேலையில் இருக்கலாம், ஒரு சிலர் பிஸ்னஸில் இருக்கலாம், ஒரு சிலர் படிப்பில் இருக்கலாம், குடும்பமாக இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்தில் சில விஷயங்களை செய்து முடிக்க வேண்டிய காரியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு இந்த விஸ்டம் நமக்கு கண்டிப்பாக தேவை. எது தேவை? இந்த விஸ்டம். அதாவது நாலேஜ் அப்படிங்கிறது இந்த உலகத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒன்று. அதுவுமே 2 டைப் இருக்குது. தேவன்கிட்டருந்து வர நாலேஜ் இருக்குது. ஆனால் விஸ்டம் அப்படிங்கிறது இந்த உலகம் சொல்கிற விஸ்டம் வேறு, ஆனால் வேதத்தில் சொல்கிற விஸ்டம் அப்படிங்கிறது, ஞானம்ங்கிறது பரத்திலிருந்து வருகிற ஞானம். எந்த ஞானம்? இந்த விஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் தி ஹெவன்லி காடோட, அந்த ஆல்மைட்டி காடோட விஸ்டம், ஞானம். இந்த ஞானம் ஒரு சொன்னுக்குள்ளே வரும்போது என்னாகும்? அவர் என்னென்னலாம் செய்ய முடியுதோ, அவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறாரோ, அவரால் எதுவுமே முடியாது இல்லை அப்படின்னா அது உங்களாலேயும் அப்போ முடியதாக மாறும். அப்போ இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும், குறிப்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் எடுத்திருக்கிற காரியங்களை வெற்றியை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த விஷயங்களை உங்களோடு பேச போகிறார். இத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? இத்தனை பேர் எனக்கு இன்னும் ஞானம் வேணும்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் தேவன் கொடுக்க முடியும். வாஞ்சியோடு இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். எனக்கெல்லாம் ஆல்ரெடி நான் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவன், ஆண்டவர் அறியாதவன் கூட இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கானே, நம்ம அப்படி இருக்க முடியலையே அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும்போது எப்படி தான் வரும்? 0வாக தான் வரும். நம்மளும் அவனை போல் உலகத்தில் ஞானவான போல் இருந்திருந்தானா ஆண்டவர்கிட்ட வந்திருக்க மாட்டோமே. நம்ம யூஸ்லெஸ்ஸு, நம்ம ஒர்த்து இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஃபெயிலியரு, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அவனை போல் ஞானமாக இருந்து ரொம்ப நாள் கழித்து வராமல் சீக்கிரமாகவே நமக்கு வண்டி கீழே விழுந்ததுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. அதனால தான் சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம் இல்லையா? ஸோ அவங்க யோசிக்கிறதுக்கும் நம்ம யோசிக்க வித்தியாசம் இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ எந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன் வீட்டில் ஒரு சமாதானமாக வாழ முடியல? ஏன் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சமாதானமாக இருக்க முடியல? ஏன் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க முடியல? ஏன் எடுக்கிற வேலையில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல? ஏன் படிப்பில் நம்ம மற்ற புறஜாதிகளை விட நம்பர் 1ஆக இருக்க முடியல? ஏன் உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தேவன் அறிஞ்ச நாடுகளில் இருந்து தான் கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்துட்ருக்கோம். கூட ஹெலன் மஸ்க்கு போய் டக்குன்னு போய் ராக்கெட்டை அனுப்பிச்சு அங்கேருந்து ஆட்கள் ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டார் இல்லையா? அதுக்கு எவ்வளோ கோடி செலவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கண்டுபிடிப்பு அந்த ஞானம் எத்தனை பேர், ஒரு மனுஷன் தான் நம்மளை போல் ஆனால் இப்படிலாம் யோசிக்கிறான் அப்படின்னு எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? நம்ம அதை யோசிக்கிற கூட இல்லை, கவலைப்படுறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்குது. அப்புறம் எங்கெங்க அதெல்லாம் யோசிக்கிறது? நம்மளை போல் ஒரு மனுஷன்தான், ஆனால் பாருங்கள் அங்கே பறக்கிறான், அங்கே போகிறேன்னா இங்கே வரான், நமக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வர கூட கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் பாருங்கள். அப்போ நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், இப்போ எங்கே வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் பாருங்கள். அப்போ இவ்வளோ பெரிய சாதனைகளெல்லாம் மனுஷன் பண்ணுறான்னா ஏன் பண்ணுறான்? ஆதியாகமத்தில் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டதுனால அவனுக்குள்ள இந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் எல்லாமே பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி தேவனை அறிந்த நமக்கு அதை விட மேலான ஒரு தகுதி இருக்குது, பாக்கியம் இருக்குது. ஆகவே நம்ம எந்த இடத்துல உள்ளே போனாலும் அங்கே அந்த புறஜாதிகள் மத்தியில் நம்ம ஷைன் பண்ண முடியும். இன்றைக்கி இஸ்ரேல் எடுத்துக்கோங்க, இஸ்ரேல் இருக்கிறதுலையே சின்ன நாடு, ஆனால் இஸ்ரேலில் தான் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கும் உலகத்தில் எல்லா இடங்களையும் போயிட்டுருக்கு. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஞானம் அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க, ஆனால் பெருசாக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க.
செல்ஃபோன்லேருந்து டெக்னாலஜிஸ்லேருந்து எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கெட்டு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க கிட்டத்தட்ட அவங்க குழந்தை கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சாலே அந்த தாயை முழுக்க 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 தேவனுடைய வார்த்தைகளின்படி அதை கேட்க, அதை படிக்க, அதை தியானிக்க, இப்படி தான் கொண்டு வருவாங்களாம். குழந்தை பிறந்துமே ஒரு 10 வயசு வரைக்குமே அதுக்குன்னு ஒரு தனியாக ஸ்கூலு பாடசாலை மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுலேயே போட்டு, அதனால தான் அவங்க அப்படியே ஒரு ரத்தத்திலே எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, தேவனுக்காக நிற்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அங்கே எல்லாருமே இராணுவ வீரர்கள் தான். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆனாக இருந்தாலும் யூத்தாக இருந்துட்டிங்கன்னா ஸ்கூல் டேஸை முடித்தோடனே நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்து தான் ஆகணும். யாரானாலும் சரி நீங்கள் ட்ரைனிங் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நாட்டை காப்பாற்றுறதுக்கு எல்லோரும் இறங்கினா தான் காப்பாற்ற முடியுங்கிற அப்படி ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படிங்க அவங்களுக்குள்ளே இருக்குன்னா, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இன்றைக்கி அந்த சின்ன நாடு, ஆனாலும் இஸ்ரேலில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்க்க முடியலன்னா, இயேசுவை இன்னும் ஆண்டவராக இரட்சகராக அவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அங்கே தான் இயேசு வந்தார், அங்கே தான் பிறந்தார். இருந்தாலும் இவர் சாதாரண ஒரு தீர்க்கதரிசி தான், சாதாரண ஒரு நபிகள் மாதிரி அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க ஒரு மாதிரி சொல்லிக்கிறாங்க. இவர் ஒரு சாதாரண அனுப்பப்பட்ட ஒரு மெசையா மாதிரி அப்படிலாம் எடுத்துக்கிறாம ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு ஊழியக்காரர் இல்லை ஒரு தூதன், இறை தூதன் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் புறஜாதிகளுக்கு நமக்கு தான் அதனுடைய மேன்மை புரியுது. நமக்கு தான் தெரியுது அவர் ஆண்டவர், அவர் இரட்சகர், அவரே தேவன் என்று. அதான் அங்கே இருக்கிற மக்களை பார்த்து பவுல் ரொம்ப ஃபீல் பண்ணுறார். உண்மையிலே எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் சொந்தக்காரவங்க யார்? இஸ்ரேல் மக்கள். ஆனால் அவங்களுக்கு புரியல, நமக்கு புரியுது, நமக்கு இந்த பாக்கியம். இப்போ இங்கேருந்து அங்கே அந்த சுவிசேஷம் போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ இன்னைக்கு அவங்க எந்த உடன்படிக்கையில் இருக்காங்க? இஸ்ரேல் மக்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்காங்களா, பழைய உடன்படிக்கையில் இருக்காங்களா? ஏன் இயேசு வந்தால் தான் புதிய உடன்படிக்கை இல்லையா? அப்போ பழைய உடன்படிக்கையில் இருந்துக்கிட்டே உலகத்தை அந்த கலக்க முடியும்னா, இன்றைக்கி புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களை இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஏன்னா இஸ்ரேலின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் தான் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நீங்களும் உங்கள் இருக்கிற ஃபீல்டுலேயோ, உங்கள் வீட்லேயோ, உங்கள் குடும்பத்துலேயோ, உங்கள் ஜாப்லேயோ, உங்கள் பிஸ்னஸ்லேயோ நம்பர் 1 இருக்க முடியுமா? முடியும், இருக்கணும். இருந்தால்தான் தேவனுக்கு மகிமை. அதுக்கு எனக்கு என்னங்க பண்ணுறது, அவ்வளோதாங்க வருது அப்படின்னா அதுக்கு தான் தேவன் ஞானத்தை கொடுக்குறார். யாக்கோப்பு 1 அதிகாரம் 5 வசனம் படிங்க. நீதிமொழிகள் ஒரு பக்கம் கையில் வச்சுக்கோங்க. யாக்கோப்பு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவர். யார்கிட்ட கேட்கணுமா? அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு பாருங்க, இங்கே என்ன போட்டிருக்கு சிம்பிளா? யாக்கோப்பு 1 அதிகாரம் 5 வசனம். எல்லாருமே எடுத்துட்டீங்களா? உங்களில் ஒருவன் யாரு? எதில் குறைவுபட்டிருந்தா? இந்த மாதிரி ஞானம் இல்லையே, கடைசி வரைக்கும் சிலர்லாம் எனக்கு அவ்வளோதாங்க வரும், எனக்கு அவ்வளோதான் தலையில் எழுதிட்டாரு, ஏன் விதி அவ்வளோதான், இப்படியே போக வேண்டிதான் அப்படின்னு நினச்சிக்கிறது. அப்படி இல்லை. இப்போ நீங்கள் விசுவாசித்தா கூட உங்கள் வாழ்க்கையில் தேவ ஞானத்தால் பலப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்னும் சொல்லப்போனால் தேவன் உங்களை அப்படி செய்கிறதுக்கு தான் அழைத்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் யூனிக்காக அந்த உலகத்திலே நம்பர் 1 எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பர்பஸில் இருக்கணும் தான் தேவ விருப்பம்னா, அப்போ அதுக்கு ஞானத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இன்னும் சொல்லப்போனால் கொடுத்துருக்கிறாரு, நம்மளால் அதை ரியலைஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண முடியல. ஆனால் இன்றையிலிருந்து அந்த ஞானத்திலும் நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே பெரியவர்களாய் மாறும்படி செய்ய போகிறாரு. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இத்தனை பேருக்கு அந்த ஞானம் வேணும். தேவனே அதை கொஞ்சம் கொடுங்க, அது வந்துச்சுன்னா தான் நிறைய இடங்கள்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைங்க. அப்போ இங்கே பாருங்க, வசனம் சொல்லுது உங்களில் ஒருவன் எதில் குறைவுபட்டிருந்தால் ஞானத்தில். அது புதிய ஏற்பாட்டில் எத்தனாவது பேஜ்? 312. புதிய ஏற்பாட்டில் 312 பேஜ். நம்ம சிலர் இன்னமும் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு பார்த்துட்டு இருக்காங்க. 312. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய். நம் தேவன் எப்படி கொடுக்கிறவரு? நீ இவ்வளோதான் கேட்குற, சரி போனா போ, இந்த ஒரு 10% வச்சுக்கோ அப்படின்னு இல்லை. நீங்கள் கொஞ்சம் கேட்டால் கூட அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கொடுப்பாராம். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். அப்புறம் ஒருவரையும். இப்போ பாருங்க, நம்ம வீட்டிலலாம் திட்டுறாங்க பேரண்ட்ஸு, இவனுக்கா அறிவு இருக்கா, கொஞ்சமாக இது சேர்த்து தெரியுதா, வைக்க தெரியுதா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. தேவன் அப்படி யாரையும் கடிந்து கொள்வது கிடையாது. சரி, உனக்கு இந்த விஷயத்தில் அறிவு வேணுமா, நான் தரேன்,
உனக்கு இந்த விஷயத்தில் ஞானம் வேணுமா, நான் தரேன். உனக்கு வரல, ஏன் இப்படி இந்த உலகத்தில் இருக்கவங்கள போல் நம்மளை கஷ்டப்படுத்துறது இல்லை, கடிந்து கொள்வது இல்லை, நம்மளை மனதை நோகடிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறாரு? அதுக்கு பதிலாக நமக்கு அதை சம்பூரணமாய் கொடுத்து யாவரையும் கடிந்து கொள்ள ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் தேவனிடத்தில், அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? கேளுங்க. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. தேவன் எப்படி கொடுப்பார்னு போட்டிருக்கு? சம்பூர்ணமாய். எப்படி கொடுப்பாரு? சம்பூர்ணமாய் கொடுப்பார். அறக்குறையா இல்லை, எப்படி கொடுப்பாரு? எப்பயுமே தேவனுடைய ஸ்டைலே, எப்பயுமே இயேசு ஸ்டைலே எப்பயுமே நிறைவாக கொடுக்கறது, சம்பூர்ணமாக கொடுக்கறது, போதுமானதற்கும் அதிகமாக கொடுக்கறது, நிரம்பி வலிய வைக்கிறது. ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ அன்பு. உங்கள் மேலே பாருங்க, கூட அம்மா 2 இட்லி போதும், இல்லை இன்னும் 2 இட்லியா ஊட்டுறமா, இட்லியை கூட விடுங்க, பீஸா வேணால் பிடிக்குமா, பீஸாவை இன்னும் கொஞ்சம், அதுக்கு நீங்கள் போதும் தான் சொல்லணும். அதுதான் இன்னும் 2வது ரவுண்டு கேட்கும். ஏன்னா எதெல்லாம் நல்லது இல்லையோ குழந்தைங்க அதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க, நல்லது தான் மட்டும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டும். தேவன் என்ன பண்ணுறாரு? சரி, என் பிள்ளை எவ்வளோ அறிவாக என்கிட்ட வேணும்னு கேட்க வருது, வா நான் உனக்கு தரேன், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், ஏனெனில் கேட்கிறவ எவனும் பெற்றுக்கொள்கிறான். இப்போ வரைக்கும் பெறாமல் இருந்தது காரணம் என்ன? நம்ம கேட்காம இருந்தது. இந்த விஷயத்துலாம் நம்ம கேட்காம இருந்தது. நமக்கு அவ்வளோதான், நமக்கு மூளைக்கு அவ்வளோதான் வரும், இதுக்கேற்றபடியே போயிடுவோம், இதுக்கேற்றபடியே அப்படியே இருந்துட்டு போயிடுவோம், அப்படியே நேக்காக இருந்துட்டு போயிடுவோம். இல்லை, தேவனுக்குள்ளே ஒருத்தன் வந்தால் இந்த உலகத்தில் இந்த படிப்பை வச்சு இதெல்லாம் வச்சுட்டு ஞானத்தை சொல்லலைங்க. இந்த படிப்பு, இந்த பணம் வச்சு இதை வச்செல்லாம் இல்லை. தேவன் ஒரு மனுஷனை தொட்டார்னா, ஆவியானவர் இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது இந்த மனுஷன் எல்லாரையும் விட, ஞானிகள் உலகத்தில் சொல்கிறவங்களோட வல்லவனாக மாறுவான். அவர் சூஸ் பண்ண சீசர்களெல்லாம் பாருங்கள், எல்லாம் சாதாரணமாக இருக்கிறவங்க. எல்லாரும் ஐஐடியில் படித்தாங்களா? பேதுரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தாரா? அப்படி எதுவும் போட்டிருக்கா? பேதுரு என்ன வேலை பார்த்தாரு? மீன் பிடிக்கிறவங்க நுனி நாக்கில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுவாங்களா? எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதே பேதுருவை ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்க வைக்கிறார். ஒரே பிரசங்கத்தில். எப்படின்னா அந்த அளவுக்கு ஞானமாக அங்கே பதில் சொல்கிறாங்க. அங்கே பரிசேயர்கள்லாம் பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சவங்க. பரிசேயர்கள் அப்படிங்கிறவங்க சின்ன வயசுலேருந்தே பைபிள், அதுலேயும் பழைய ஏற்பாடு இந்த இஸ்ரேல் இருக்காங்களே, அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் தான் அவங்களோட பைபிள். இப்போ வரைக்குமே உங்களுடைய பழைய ஏற்பாட்டில் 5 புக்கு என்ன போட்டிருக்கு தெரியலனா கூட உங்கள் பைபிளை கூட பாருங்கள். பைபிளில் ஃபஸ்ட்டு போர்ஷன் இருக்கா, ஃபுல்லாக லிஸ்ட்டாக வருதா, நேம் லிஸ்ட்டாக. அதில் 5 புக்கு தான் அவங்ககிட்ட இருக்கிற பைபிளே. அந்த 5 புக்கை வச்சுக்கிட்டே உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? இஸ்ரேலை இப்போ யாரும் ஜெயிக்க முடியுதா? வெறும் கையில் அவங்கள்ட்ட என்ன புக்ஸ் தான் இருக்குது? 5 தான் இருக்குது. நம்மகிட்ட எல்லாரும் தூக்கி காமிங்க. இவ்வளோ பெரிய பைபிள் வச்சுருக்கேங்க, எத்தனை புக்ஸ் எக்ஸ்ட்ரா எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன லெவலில் இருக்கிறோம்? இந்த முகப்பேரில் என்னால் ஷைன் பண்ண முடியல, என் வீட்டிலே ஷைன் பண்ண முடியல, என் வேலை பார்க்குற ஒரு 10 பேருக்குள்ளே என்னால் ஷைன் பண்ண முடியல, என் பிஸ்னஸில் பெருசாக ஷைன் பண்ண முடியல, என் கிளாஸில் ஷைன் பண்ண முடியல. ஏன்? அவங்க அந்த 5 புக்கு அவ்வளோ தீவிரமாக பார்த்து, அதனால ஒரு வசனம் படித்தா கூட எப்படி படிக்கணும்? உருப்படியாக படிக்கணும். நிறைய பேர் வேகமாக வருஷத்தில் ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் பைபிளை ரீட் பண்ணுவாங்க. இப்படி ரீட் பண்ண பழைய ஏற்பாட்டில் 5 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 5 அதிகாரம் வேகமாக முடிச்சு, அப்படி வேகமாக முடிச்சு எங்கே தான் போக போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வசனம் படித்தாலும் எப்படி படிக்கணும்? தியானமாக அந்த ஒரு வசனத்தை படிச்சுட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு, ஆண்டவரே இதை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த வசனத்தினாலே தேவன் கூட பேசுவார். என் கண்களை திறந்து விடுங்க, இதில் இருக்கிற அதிசயங்கள் எவ்வளவோ இருக்குது, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ இந்த சண்டே கிளாஸ் பசங்க கதை படிக்கிற மாதிரி கதை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த கதை தெரியும், அந்த கதை தெரியும், ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. உன் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலைகளில் அந்த விஷயத்தை அப்ளை பண்ணுறீங்களா? ஒன்றும் கிடையாது. கேட்குறோம், மனப்பாடம் பண்ணுறோம், எல்லாம் தெரியுது, ஆனால் கடைபிடிக்கிறோமா? கிடையாது. அதனால தான் வாழ்க்கை அப்படி இருக்குது இல்லையா? ஆனால் இஸ்ரேல் மக்கள் அந்த 5 புக்கையும் வச்சுருந்தாலும் அதை வாழ்கிறபடியே அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால தான் அது அவங்களுக்கு இப்போவுக்கும் பலன் கொடுத்துட்ருக்கு. இவ்வளோ பெரிய பைபிள் வச்சுருக்கோமே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இத்தனை புக்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக ஜீசஸ், அவரை பற்றியான விஷயங்கள்லாம் நமக்கு தான் அதிகமாக தெரியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஏசு இந்த உலகத்தில் ஸ்கூலுக்கு போய் படித்தாராங்க? சிபிஎஸ்சி படித்தாரா? மெட்ரிக் படிச்சிருப்பாரோ? ஐயோ பெரிய ஆளாச்சு, என்ன படித்தாருன்னு தெரியலையே, கான்வென்ட்டில் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே அப்படின்னு. அவர் ஸ்கூலுக்கே போகல. அதனால தான் அவர் 13 வயசில்
அங்கே இருக்கிற பரிசேயர்கள்ட்ட, வேத சாஸ்திரிகள்கிட்ட, ஜெப ஆலயத்தில் இருக்கிற தலைவர்கள்ட்ட வந்து கேட்குறாரு, கொஸ்டின் கேட்குறாரு. இது எப்படி, அது எப்படின்னு. அவங்களுக்கு எப்படி இந்த சின்ன வயசில் இவன் கல்லாதவனாக இருந்தும் இப்படி பேசுகிறானே. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் வரல, அவங்ககிட்ட வந்து படிக்கலை, இவன் வீட்டிலே தானே உட்காந்துருப்பான். ஏனென்றால் அவர் ஞானத்தின் ஊற்று. இயேசு யாரு? கல்லாதவனாக இருந்தும். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள்லாம் வந்து நான் படிக்கலை வைக்கலைன்னு கவலைப்படாதீங்க. இயேசுவின் ஞானம் வந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஞானவான்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த எத்தனை டிகிரினாலும் போட்டுக்கோங்க, ஆனால் தேவன் கொடுக்குற இந்த ஞானம் இல்லைன்னா நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா ரீசெண்டாக நம்ம போன 1 மாதம் நினைக்கிறேன், நம்ம திருமங்கலத்தில் சூசைட் பண்ணி ஃபேமிலியோடு இறந்தாங்க இல்லையா? கேசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் யார்? டாக்டர். ஒருத்தவங்க அவங்க ஒய்ஃப் யார்? லாயர். பசங்க பெரிய பெரிய பசங்க, அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா? இருக்குது. படித்தாங்க. அவங்க ஃபீல்டில் எல்லாத்துலேயும் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கலாம் பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் கடன், எல்லாத்துலேயும் ஓவராக கடன் வாங்கி அதை ரொட்டேட் பண்ண முடியாமல் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? மொத்த குடும்பமுமே அவ்வளோ பெரிய மெயினான ஏரியாவில் வீடு இருக்குது, ஸ்கேனிங் சென்டர் வச்சுருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பசங்க பார்க்குறக்கு ஸ்கூலில், அதாவது வேலைக்கு ஆள் போட்டிருக்காங்க, டிரைவர் இருக்காங்க. நல்ல ஒரு சொன்ன அந்த டாக்டரா அப்படின்னு சொன்னால் தெரிகிற அளவுக்கு இருக்குது. பட் நமக்கு தெரியல, என்னென்னா அந்த ஏரியாவில் தான் ஃபேமஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த கடன் என்ன பண்ணுது? இதுக்கு மேலே நம்ம ரன் பண்ண முடியாதுன்னு இத்தனை கோடி ஆச்சு, ஒரு நாளைக்கு 6 லட்சம் கட்ட வேண்டிய அளவுக்கு வட்டி, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடைசியில் என்ன பண்ணுறாங்க? 1 மாதம் அமைதியாக இருந்துட்டு யாரு கூட பேசாமல், ஏன்னா எல்லார்ட்டையும் கேட்டு பார்க்குறான், அவங்கவுங்களாம் முடிஞ்சளவு தானே அவங்களும் கொடுப்பாங்க. இதை யார் படி நம்ம குறை சொல்லி யூஸ் இல்லை. செத்துட்டா ஒரே தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்லி ஃபேமிலியோட சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ இதே சென்னையில் இங்கே திருமங்கலத்தில் தான். அப்போ அவங்க படித்த அறிவு, அவங்க ஸ்கூலுக்கு போனது, படித்தது, அவங்க சம்பாத்தியம், அவங்க பணம், அவங்க பேர், அவங்க புகழ் எது காப்பாற்றுச்சா? தேவன் கொடுக்குற ஞானம் தான் அவங்களை காப்பாற்றும். அதே நீதிமொழிகள் இங்கே என்ன போட்டிருக்கு? 7 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எது உண்மையிலே ஞானம்? த பிகினிங் ஆஃப் த விஸ்டம் எது? த ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு உலகத்தில் அவ்வளோ பெரிய ஞானி, அவன் அவ்வளோ பெரிய காரில் போகிறாங்க, அவன் அவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருக்கிறான், அவங்கெல்லாம் வந்து அத்தனை கோடி சொத்து வச்சுருக்காங்க, எதுனாலும் வச்சுருக்கட்டும். ஆனால் எது உங்களை வாழ வைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். ஆனால் யார் அசட்டை பண்ணுறாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு? மூடர் ஞானத்தையும் போதகத்தையும். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றி சொல்லி பாருங்கள். கர்த்தரை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி பாருங்கள். அவர் தாங்க ஆண்டவர் ரட்சகர்னு சொல்லி பாருங்கள். அவர் வார்த்தையை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி பாருங்கள். சிலர்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்கமா. அவங்கள பைபிள் என்ன சொல்லுது? ஃபூலிஷ் பீப்புள்ஸ். அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம், அதுக்கு அவ்வளோதான் அறிவு, அதனால தான் ஏற்றுக்கிற மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருக்கீங்களா? நீங்கள் தான் உண்மையிலேயே ஞானத்தை பிடிச்சிக்கிட்டீங்க. அந்த ஞானம் உங்களை பிடிச்சிக்கிருச்சு, கரெக்டான வழியில் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா அந்த உலகத்தில் எது காப்பாற்றுதோ இல்லையோ, கர்த்தர் அவருடைய வார்த்தை உங்களை காப்பாற்றும். அடித்து சொல்கிறேன், எவ்வளோ ஒஸ்டான சூழ்நிலையோ, இந்த படிப்பு வேலை செய்யலை, இந்த டிகிரி வேலை செய்யலை, இந்த பணம் வேலை செய்யலை, இந்த சிபாரிசு வேலை செய்யலை, எதுவுமே வேலை செய்யலை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன நம்புறீங்களா? அது உங்களை வாழ வைக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது? அவருடைய ஜீவனே இருக்குது, அவருடைய வல்லமையே இருக்குது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறவங்களாம் இருக்கிறீங்க? நான் பைபிளை தூக்கினா மட்டும் போதாது, இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தை தான் என்னை வாழ வைக்கிறது. எத்தனை வேலைக்குனாலும் போய்க்கலாம், என்னனாலும் பண்ணலாம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் எப்பவுமே ஆண்டவருக்குரிய காரியங்களில் ஃபர்ஸ்ட் பிளேஸ், நம்பர் 1, எல்லாத்துலேயும் சீரியஸ். அப்படி இருக்கிறதுல இன்றைக்கும் நீங்கள் பார்க்க எல்லாத்தையும் அவங்கவுங்க பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. தூக்கி போட்டுட்டு போர்னு வந்து எல்லோரும் வந்துடுவாங்க, களத்தில் இறங்கிடுவாங்க, துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த வீடு அதெல்லாம் பெருசு இல்லை. நாங்கள் தேவனோட ராஜ்யத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். இத்தனை பேர் இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இங்கே வேலை வாய்ப்பெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் கொடுத்துட்டாருன்னா இங்கே ஆண்டவரை விட்டுறோம். ஆனால் எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நான் தான் சொல்கிறேன், அடிக்கடி நீங்கள் அப்படி விட்டு பார்த்து ஒரு இடத்துல நீங்கள் அப்படி ரிஸ்க் எடுத்து பார்த்தா தானே தெரியும், ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் ஒருவேளை தேவனுக்காக இதை விட்டுட்டு நான் நிற்கிறேன், ஃபஸ்ட் பிளேஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இதெல்லாம் தூக்கி போடுறேன்னு நின்று பாருங்கள், அதை விட அதிகமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் இப்போ தான் நடந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்படி தான் நடந்துட்டுருக்கு. எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் லைஃப்பில் எவ்வளோ சொல்லலாம். பக்தி வைராக்கியத்துக்காக
அதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூல் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்படி தான் இதெல்லாம் அப்படி தான் கிடையாது அப்படி சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள்லாம் நான் ஸ்ட்ரகலாக நின்றுருக்கேன். அதனால் வர அட்மிஷன் ஸ்கோரையும் நிறைய விஷயம் இப்படிலாம் இருந்தால் உலகத்தில் இருக்கிறவங்கள மாதிரி ஒத்து போகும்ல, அவங்கள மாதிரி சில ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணிக்கிறணும், அவங்கள மாதிரி சில விஷயங்கள் இப்படி பண்ணிக்கிறணும், இப்படிலாம் வந்து எல்லோரும் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஃபேவர் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டால் தானே எல்லா ஜனங்களும் உங்கள்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இல்லைன்னு ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்ன? சரி, எனக்காக நீ இவ்வளோ வேலைக்குமா இருக்கியா, என்னுடைய ராஜ்யத்திலே நான் உன்னைய நம்புறவனா போகிறேன்னு சொல்லி முழுக்க ஊழியத்தை கையில் கொடுத்துட்டார். இப்படி அவரால் கொடுக்க முடிய விஷயங்கள் 1000. இப்போ ஸ்கூல் வச்சுருந்தாலும் சரி, காலேஜ் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து இந்த வார்த்தையை கேட்டு தான் ஆகணும், அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்து தான் ஆகணும். நாங்கள் எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி வைக்கிறாரு பாருங்கள். இத்தனை பேருக்கு புரியும் தேவனுக்காக இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள். சில விஷயங்கள் தேவன் தான் அப்படி சொல்லி வரைக்கமாக நின்று இருக்கும்போது ஒரு இடத்துல கூட தேவன் உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார். ஆனால் அதுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சு ரிஸ்க் எடுத்து வைக்க வேண்டிய யாரோட பொறுப்பு? இல்லைங்க அவ்வளோதாங்க, என்னை மொத்தமாக விட்டுருவாங்க, இந்த மனுஷன் அவ்வளோதான் என்னை இது பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் நின்று பாருங்கள், ஒரு நன்மையும் குறைவுபட. ஏன்னா உண்மையிலே எது ஞானம்? கர்த்தருக்கு, மனுஷனுக்கு பயப்படுறதில்ல, கர்த்தருக்கு. இத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறவங்களாம் இருக்கிறீங்க. இல்லைங்க நான் போகலன்னா எங்கள் ஓனர் எதாவது பண்ணிடுவார், சீட்டு கிழிஞ்சிரும், இல்லை அப்படி அது என்னடா அந்த சர்ச்சில் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஓனர் ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் பார்ப்பார், ஓஹோ உனக்கு அங்கே வேலை எப்படின்ட்டு, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு கம்பெனிக்கே முதலாளி ஆகிறேன்னு சொல்லிடுவார். உங்களுடைய விசுவாசத்துக்கு மேலே அவர் பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ அவருடைய சீசர்களெல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய அளவுக்கு எங்கேயும் படித்தவங்களாம் கிடையாது. ஆனால் கர்த்தர் தொட்டார், அந்த ஞானத்தை கொடுத்தார். அநேக ஞானவான்களை தேவனுக்குள்ளே கொண்டு வரும்படி வழி நடத்துகிறவங்களா இருக்காங்க. பேதுருவுக்குலாம் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் பேதுரு எடுத்து பழைய ஏற்பாட்டை கம்பேர் பண்ணி அப்போஸ்தலர்கள் 2-3 அதிகாரங்களை படித்து பாருங்கள், ஆவியில் நிரம்பி பேச ஆரம்பித்தவனையும் எல்லாம் வாயை மூடிடுறாங்க. இவெல்லாம் வந்து சாதாரண கல்லாதவர்களாச்சே, இவெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க, இவெல்லாம் அறியாதவர்களாச்சே. ஃபஸ்ட்டு பேதுருவும் யோவானும் ஒரு அற்புதம் பண்ணுவாங்க. என்ன அற்புதம்? முடமானவனை நடக்க வைக்கிறது இல்லையா? அப்போ அவங்க எடுத்து சொல்லுவாங்க, இதெல்லாம் இயேசு நாமத்தில் நாங்கள் பண்ணுறோம் அப்படி இப்படி சொன்னோனையும் இவனுக்கு ஒன்றுமே தெரியாதே, இவங்களாம் பேதைகளாச்சே அப்படி சொல்லுவாங்க. பேதைகள்லாம் என்ன? ஃபூலிஸ். அவங்களாம் ஒன்றுமே தெரியாது, இவங்க என்ன இப்படி பேசுகிறான், ஓஹோ இவங்களாம் இயேசுவோட இருந்தவங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டு. இயேசுவோட இருந்தால் பேதை கூட எப்படி ஆயிடுவான்? ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, இவங்களாம் இயேசுவோட இருந்தவங்களோ அதனால தான் அவரை மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு. இன்றைக்கி நம்மளை பார்த்தாலே தெரியணும் இவங்க கிறிஸ்தவர்கள். தானியேல் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறீங்க, தானியேல் கொண்டு போய் சிறை பிடிக்கப்பட்டு அந்நிய நாட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லையா? சாஸ்ட்ராக், மேஷாக், யாபேத்நேகோலாம் இருக்கும் இல்லையா? ஆனால் ராஜாக்களுக்கெல்லாம் அவங்க அசிஸ்டண்ட்டாக எப்படி இருந்தாங்க தெரியுமா? இப்போ உங்களை கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் திடீர்னு பாகிஸ்தானில் வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ வேணாங்க அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கிற நம்பர் 1 ஆன ஒருத்தருக்கே நீங்கள் அட்வைஸராக இருக்கிறீங்க, அந்த பாகிஸ்தான் நாடு உங்கள் அட்வைஸ் வச்சு தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னா எதை வச்சு செய்வாங்க? சரி இப்போ விடுங்க, யோசேப்பு எடுத்துக்கோங்க. யோசேப்பு எந்த அளவுக்கு ராஜா சொல்கிறாரு, என் இடத்துல அவன் உட்கார்ற மட்டும்தான் இல்லைப்பா, ஆனால் என்னுடையதெல்லாம் அவனுடையது, இந்த தேசத்தை ஃபுல்லாக அவன் கையில் கொடுக்குறேன், அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அப்படின்னு எதை செய்ய வைக்குது? யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம், யோசேப்பு கர்த்தர் கொடுத்த. இப்போ உங்களையும் தேவன் இப்படி எல்லா இடத்துலையும் நம்பர் 1 வைக்க முடியும், ஏனென்றால் அவர் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஞானம் அது செய்ய வைக்கும். அப்போ தானியேலாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்களா இல்லையா? அதுதான் ஞானம். அந்த ஞானம் அவங்களுக்கு பாருங்கள் வர்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண வைக்குது. எவ்வளோ சோதனையில் வந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண வைக்குது. அதனுடைய முடிவு பெரிய அளவு உயர்த்தப்படுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு அதுதான் ஞானத்தின். இன்னொரு வசனத்தை படிக்கலாம், சங்கீதம் 111:10. யார்கிட்ட அது இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் இருக்குது. மறுபடியும் இந்த வசனம் அழகாக நமக்கு சொல்லுது, சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். யார்கிட்ட நற்புத்தி உண்டு? அவருடைய கற்பனைகளின்படினா என்னது? இந்த வார்த்தைகளின்படி. இப்போ இதை கேட்டுட்டு போகிறீங்க, கேட்டதின்படி என்ன இருக்கான்? நற்புத்தி உண்டு. அவங்கள்ட்ட தான் அந்த ஞானம் இருக்குது. அதுக்கு முன்னாடி மறுபடியும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு போட்டுருக்கு. சரி, இப்போ எத்தனை பேர் வேதத்தில்
ஞானத்தை பெற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் மாறினாங்கன்னு யாரெல்லாம் சொல்ல முடியும்? இவங்க முடியும்போது அப்படி இருந்தாங்கங்க. இப்போ தேவனோட ஞானத்தில் பயங்கரமாக மாறாங்க. தேவன் அதுக்கு எல்லாருக்குமே அந்த அனாயிட்டிங்னு ஒன்று கொடுக்குறார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மோசேக்கு அடுத்து யார் லீடர்ஷிப் எடுத்துக்கிறாங்க? யோசுவா. மோசேக்கு அடுத்து யார் லீடர்ஷிப் எடுக்கிறாங்க? யோசுவாவுக்கு வந்து மோசேக்கு வந்து சாதாரண வேலையாக பார்த்தாரு. எத்தனை ஜனங்களுக்கு தலைவராக இருந்து இது பண்ணுறாரு? லட்சக்கணக்கில். 10 பேர் இருந்தாலே சொல்லி கேட்க மாட்டாங்க சர்ச்சில். லட்சக்கணக்கில் இருக்கிறவங்களே இப்போ இவ்வளோ பெரிய சபையாக்கி யோசுவாட்ட கொடுக்குறாருன்னா யோசுவாவுக்கு பயம் இருக்குமா இல்லையா? இப்படி ஆண்டவரை சமாளிக்கிறது, சும்மாவே மதிக்க மாட்டாங்க, உங்களையே மதிக்க மாட்டாங்க, இல்லை நான் வேற போய் என்னால் முடியவே முடியாது. அப்போ அதுக்கு தேவனே பாருங்கள் அதுக்கான ஞானத்தை தரார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ஒரு காலிங் இருக்கா, ஒரு பர்பஸ் இருக்கா, உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கா, அதை செய்து முடிக்க அவரே ஞானத்தை தருகிறார். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் ஜஸ்ட் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையா இருந்தால் மட்டும் போதும், அவரே எல்லாமாகவே இருக்கிறார். உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அல்லேலூயா. அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. மோசே என்ன பண்ணுறாரு? கைகளை யார் மேலே வைக்கிறாரு? ஒன்றும் பயப்படாதப்பா, ஏன்னா எனக்கு எந்த ஞானத்தை வச்சு நானே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், அவர் கொடுத்த ஞானம் தான், அது அப்படியே உனக்கு நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடிக்கடி தான் சொல்கிறேன், நீங்கள் தேவன் சொன்னார் ஒரு விஷயத்தில் நின்னீங்கன்னா அதை செய்து முடிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே அவரே கொடுப்பார். அவரே ஞானமாக இருப்பார், அவரே நீதியாக இருப்பார், அவரே மீட்பாக இருப்பார், அவரே பலனாக இருப்பார், அவரே அதுக்கான சொல்யூஷனாக இருப்பார், அவரே எந்த பாதையில் நடக்கணுமோ அந்த பாதையை காட்டுகிறவராக இருப்பார், ஆலோசனை கொடுக்குறவராக இருப்பார், தேற்றவராக இருப்பார், எல்லாமுமாக இருப்பார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிஸ்ட்ரிக்ட் ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் ப்ரேயர் பண்ணோனையும் ஐயோ நிறைய எதிர்ப்புகள் வருமா, பிசாசு வந்து நிறைய தடைகளை கொண்டு வருவானா, இது எப்படி பண்ணுறது தெரியலையே அப்படின்னு ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் நர்வஸ் ஃபஸ்ட் டைம் வந்தவங்களுக்குலாம். அதான் நான் சொன்னேன், உங்களை ஒரு விஷயத்துக்காக அவர் அழைக்கிறார்னா அந்த அழைப்பிலேயே அதை நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கான எல்லா திட்டங்களும் பலனும் ஞானமும் ஒத்தாசையும் ஃபேவர்ஸும் அதிலே இருக்குது. அப்போ நமக்கு ஈஸியாக கஷ்டமா? இப்போ உங்களை வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்களை கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களை போலீஸாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்பாயிண்ட் பண்ணோன்னு எனக்கு சும்மா ஒரு லெட்ரு வருது, உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறவங்க போலீஸில் நீங்கள் எல்லாத்துலேயும் ட்ரைனிங்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சக்ஸஸ் ஆகிட்டீங்க, நாளையிலேருந்து நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கோங்கன்னு. அப்போ நீங்கள் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்க, நான் போய் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரு திருட வந்தால் என்ன பண்ணுறது தெரியலையே, என்னை எவனும் மதிப்பானான்னு தெரியலையே, நான் எப்படி போகிறதுன்னு தெரியலையே, நான் சும்மா சொல்லிட்டா மட்டும் விட்டுருவாங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில்? நீங்கள் போனோனையும் நீங்கள் போலீஸ் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? அதுக்கு சில பேட்சஸ் இருக்கும், சில அந்தந்த அத்தாரிட்டிக்கு ஏற்றபடி ஹைரார்க்கு ஏற்றபடி சில ட்ரெஸ்ஸஸ்லாம் மாறுபடும். எல்லாத்துக்கு மேலே கையில் என்ன கொடுப்பாங்க? லத்தி கொடுப்பாங்க. அதுக்கு மேலேயும் கன்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு அப்போ பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் போய் ஜஸ்ட் அங்கே நின்னாலே போதும், அதை எடுத்து யூஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கீழ்ப்படியும். புரியுதா இல்லையா? நீங்கள் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு லத்தியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திருடன் வரானா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, முதல் லத்தியை வச்சு பிடிச்சிப்பாரு, இல்லைன்னா யூ கேன் யூஸ் யுவர் கன். இல்லையா? போலீஸ்காரங்களை சுடுறதுனால யார் தூக்கி உள்ளே வைப்பாங்களாங்க? ஏன்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் தேவனும் எதுக்காக உங்களை அழைக்கிறாரோ அதற்காக தேவையான அதிகாரம் வல்லமை எல்லாத்தையும் அவரே அந்த அழைப்பிலே கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணி யூஸ் பண்ணால் போதும் அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லா கவர்மெண்ட்டுமே அவங்கவுங்க ஆள்களுக்கு அவ்வளோ கொடுக்குதுன்னா இந்த கவர்மெண்ட்டு நம்ம கொடுக்காதா? ஏன்னா நம்ம எந்த கவர்மெண்ட்டுக்காக செஞ்சிட்ருக்கோம்? பரலோக. அப்போ அந்த தேவன் நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாரா இல்லையா? ஐயோ போய் ஜெபம் பண்ண சொல்லிட்டீங்க, பேய் பிசாசை வெட்ட சொல்லிட்டீங்க, தூதர்கள் இந்த சீசர்கள் அப்படிலாம் பயப்படல, நீங்கள் போங்க என் நாமத்தினால போய் செய்யுங்க, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அதே போல் தான் உங்களுக்கு இதை போய் செய்யுங்கன்றாரு. அப்போ ஆண்டவர் இது எப்படி அது எப்படி, இப்போ நமக்கே வந்து நிறைய சொல்லியிருக்காரு, இது எப்படி நடக்க போகுது, எப்படி இதுக்கு இவ்வளோ பணம் வேணுமே, இதுக்கு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, எல்லாம் உன்னை தேடி வரும். எல்லாம் நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக செஞ்சு அந்த பாதையில் போயிட்டே இரு, எப்படி நடத்தி முடிக்கிறதுங்கிறது என்னோட வேலை. பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், அவர் சொன்னதை முடிக்கிறது அவர் வேலை, அவர் பார்த்துக்கிடுவாரு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் பிலீவ் பண்ணி போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நம்ம போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே இந்த விஷயம் என்ன, இந்த விஷயம் என்ன, அந்த விஷயம் என்ன, அந்த விஷயம் என்ன, தானே எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவேங்கிறதுக்கு தான் இஸ்ரேல் மக்களை
பாலைவனத்தை வழியாக கூட்டிகிட்டு போய் காமிக்கிறார். எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க பாலைவனத்தில்? 40. பாலைவனத்தில் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? இந்த வெயிலே நம்மளால் தாங்க முடியல. உங்களை கொண்டு போய் ராஜஸ்தானு இந்த மாதிரி சஹாரா பாலைவனத்துலலாம் இறக்கி விட்டால் என்ன ஆகும்? நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் 40 வருஷம். ஆனால் தேவன் பாருங்கள், நானே உனக்கு எல்லாம் இருக்கேன், என்னை நம்பி நீ வந்துட்டே இல்லை. எகிப்திலேருந்து இன்னமும் நம்மளை எங்கேருந்து தான் கொண்டு வர்றாரு? அடிமைத்தனத்துலேருந்து தாங்க கொண்டு வர. நம்ம ஒன்று ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இல்லை ஆண்டவருக்காக இறங்கி போகிறதுக்கு. இருக்கிற அடிமைத்தனத்துலேருந்து ஒஸ்ட்லேருந்து தான் பெஸ்ட் நோய் வந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இவங்களுக்கு தாங்க முடியல. பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வர, முன்னாடி செங்கடல் வந்தோடனே உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? ஐயோ ஆண்டவரே, எகிப்திலையா பேசாமல் நிம்மதியாக இருந்திருப்போம், கூழ கஞ்சியாக குடிச்சிட்டு, அவ்வளோதான் செத்தோம். ஏன்னா பின்னாடி யார் துரத்திட்டு வரா? முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஆண்டு சொல்ல, நான் உன்னை அழைச்சிட்டேனா, நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன்னு ஏன் வேலை. இப்போ என்ன பண்ணேன்? என் நாமத்தில் அதை பிளந்துட்டு போயிட்டே இரு. அப்படியே போயிட்டுருக்காங்க, ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஹீட்டில் என்ன பண்ணுவோம் தெரியல. பகலில் எப்படி இருக்கிறாரு? மேகஸ்தம். நானே உனக்கு ஏன்னா உன்னை அழைச்சிட்டேன். ஏன்னா நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவன். இப்போ நீங்களே ஒருத்தவங்களை நம்பி வா அப்படின்னு கூட்டிகிட்டு வரீங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சரி நான் சொன்னதுக்கா என்னை நம்பி வந்துட்டான்னு அதுக்காக செய்வீங்களா இல்லையானா? உண்மையான பர்சனாக இருந்தால் செய்வீங்க, பொய்யானவங்க செய்ய மாட்டீங்க. நம்ம வச்சு கழுத்தறுத்துருவோம். அப்போ நம்மளை விட தேவன் நல்லவராக இருக்கிறாரா இல்லையா? அன்பாக இருக்கிறாரா இல்லையா? அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, கிருபை உள்ளவராக இருக்கிறாரா இல்லையா? நீதி உள்ளவராக இருக்காரு, உண்மை உள்ளவராக இருக்கிறாரா இல்லையா? அப்போ அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்கு சொன்னபடியே இந்த வார்த்தைகளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா, இப்போ போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் இது நடக்க சான்ஸ் இல்லை. இப்போ வேறு அடுத்தடுத்து ஏதோ உலக போரெலாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ட்ரம்ப் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் ஆளுக்கு அப்படியே சீரியஸாக போயிட்டுருக்கு. ஒருவேளை உலக போர் வந்துருமோ அப்படின்னு நிறைய இடங்களில் ஒரே பதட்டமாகவும் இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. மொழியை வச்சு, இனத்தை வச்சு, நான் தான் நீ தான், அவங்கவுங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் அந்த டயத்தில் யூஸ் பண்ணுமோ பண்ணிக்கிறாங்க. மற்றபடி மற்ற நாட்களெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த எலெக்ஷன் வரப்போகிற நேரம் மட்டும்தான் தீவிரமாக எல்லாருக்கும் மொழி கொள்கை வந்துடும். அது இனம், எங்கள் இனம், இவ்வளோ நாள் எங்கப்பா போனீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. அப்புறம் இந்தியாங்கிறது வந்துடும், இந்துக்கள்ங்கிறது வந்துடும், தமிழ் அப்படிங்கிறது வந்துடும். அது வரைக்கும்லாம் பெருசாக யாரும் மதிக்கவே மாட்டாங்க. எல்லாம் வந்துட்டு அந்த கோட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டோன்னா அவ்வளோ வேலை முடிஞ்சு போயிடும். அதே போல் வேர்ல்டு லெவலையும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தெல்லாம் நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கவங்கள நம்பி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கல, தன்னை நம்பி அவர் கொடுத்துருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறாரு. அவர் பரலோக ராஜ்யத்தில் எல்லாமே குறைவில்லாமல் இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு சப்ளை வரும்னா நீங்கள் பயப்படணும். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் மோசமாக அங்கேருந்து உங்களுக்கு சப்ளை கொடுத்து உங்கள் மூலமாக மற்றவங்களை பிளஸ் பண்ண போகிறாரு. அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்காரு. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு யார் ஒளி? நீங்கள் தான் ஒளி. இப்போ பாருங்கள், தானே எல்லாமா இருக்கிறேங்கிறத இஸ்ரேல் மக்கள் காமிக்கிறாரு. அதே போல் உங்களுக்கும் செய்வா. இப்போ ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்போ இங்கே யோசுவாவின் மேல் யார் கை வைக்கிறா? மோசே வைத்தபடியால் அவன் எதால் நிறையப்பட்டான்? ஞானத்தின் ஆவியினால். ஏன்னா வீட்டிலேயே பாருங்கள் 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கே 4 விதமாக போயிட்டுருக்கு. வீட்டில் 2 பிள்ளைகளை பெற்றாலே 2 பிள்ளைகளே நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஊழியத்தில் லட்சக்கணக்கான பேரை வழி நடத்தணும். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பிரச்சனையில் வருவாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இப்போ பிஇல படிச்சிங்கன்னா அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் படிக்கணும், மெக்கானிக்னா மெக்கானிக், சிவில். அந்த சிவில் இருக்கிறவனுக்கு போய் இந்த டிபார்ட்மெண்ட் குறித்து கேட்டால் தெரியாது. ஆனால் ஊழியத்தில் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸலண்ட்டாக பதில் சொல்லி ஆகணும், எல்லாருக்கும் சொல்யூஷன் சொல்லி ஆகணும், எல்லாரையும் டெலிவர் பண்ணி ஆகணும், எல்லா விஷயத்துலையும் அவங்கள எழும்பி வாழ வைக்கணும். அதுக்கு தேவனுடைய ஞானம் வேணுமா இல்லையா? யாருனாலும் எப்படினாலும் வருவாங்க. இப்படி மாட்டா ஆகி போச்சு உன் லைஃப்பில் அப்படிங்கிற அளவுக்கு வருவாங்க. அவங்களே அங்கேருந்து தூக்குற மாதிரி நம்ம பதில் சொல்லணும், அவர் தேத்துற மாதிரி பதில் சொல்லணும். அப்போ யோசுவாவுக்கு தேவன் எந்த ஆவியால் நிறைத்தார்? ஞானத்தின் ஆவியால் நிறைத்தார். அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள். யோபுல பயங்கரமாக நிறைய வசனங்கள் இருக்குது. தேவன் நான் சொன்னேன் இல்லையா, தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதுங்கிறத யோபுல படித்து பார்க்கலாம். 28ஆம் அதிகாரம். கொஞ்சம் இதை யாரெல்லாம் சீரியஸாக கவனிக்கிறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ், ஒரு ப்ரொமோஷன்ஸ், எல்லாத்துலேயும் பிரேக் த்ரூ வரப்போகுது. யோபு 28:12 ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அதன் விலை யாருக்கு தெரியாது? இந்த புத்தி ஞானம் இதெல்லாம். இப்போ பார்த்துக்க, இப்போ நம்ம ஆசீர்வாதம், நாளைக்கே உனக்கு காசு வந்துடும்,
நாளைக்கு உனக்கு 2 கார் வந்து நிற்கும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா பயங்கரமாக பார்க்குறாங்க. பொதுவாக யூடியூப்லேருந்து நேரில் வந்து நாளைக்கு எதை வந்துடுமா. ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு இந்த ஞானம் வேணும்னு சொல்லி கொடுத்தா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஞானம்னு சொல்லி நானும் பார்த்துட்டேன், பேசிட்டோம்னாலே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் வேதவசனம் சொல்லுது, யார் அதை அசட்டை பண்ணுவாங்க? நீதிமொழிகளில் பார்த்தோம் இல்லையா, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். நானும் நீதிமொழிகள்லேருந்து வசனங்களெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள், அப்படியே வியூ குறைஞ்சிரும் கட 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 கடன். எப்போல்லாம் வந்து கிடுகிடுன்னு ஏறும் தெரியுமா? ஆசீர்வாதம், செழிப்பு, நாளைக்கே உங்களுக்கு அது வரப்போகுது. இதெல்லாம் வர்றதுக்கு தான் தேவன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். எங்கேயோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்மளால் சில விஷயங்களை ஷைன் பண்ண முடியலையே. ஒரு சின்ன ஐடியா இருந்தால் பயங்கரமாக பெரிய பெரிய அளவுக்குலாம் மாற்றங்கள் வருதே, நமக்கு அதெல்லாம் வரமாட்டேங்குதே. இதுக்கு மேலே இந்த மூளை யோசிக்க மாட்டேங்குதே, சத்தியங்கள் புரிய மாட்டேங்குதே, தைரியமாக நிற்க முடியலையே. அதுக்கெல்லாம் எந்த ஞானம் வேணும்? பரத்திலிருந்து வருகிற அந்த தெய்வீக ஞானம். அவர் எப்படிப்பட்டவருங்கிறதா இங்கே போட்டிருக்கு. அதன் விலை மனுஷருக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறது இல்லை. இந்த உலகத்தில் அது பார்க்க முடியாது. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. எங்க தேர்னாலும் இல்லை. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. ஓப்ரியின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. என்னங்க இதுக்கெல்லாம் ஞானத்துக்கு ஈடு இல்லைன்ட்டாங்க. ஜிஆர்டியில் போய் 1 கிராம் வாங்கினா நான் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே எதுக்கெல்லாம் ஞானத்துக்கு எதெல்லாம் ஈடு இல்லைன்னு சொல்கிறாங்க? ஓப்பீரின் தங்கம்னா அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸாக கோல்டு, பியூரிஃபை ஆனால் அவ்வளோ பயங்கரமான ஒரு கோல்டு. இப்போ கூட நீங்கள் வாங்குறதுல நிறைய கலப்படங்கள் இருக்கும். அதுலேயே இந்த ஒரு ஸ்பேஸ், இந்த ஒரு பேரை போட்டு சொல்கிறாங்கன்னா அந்த தங்கம் அவ்வளோ ஸ்பெஷல்னு அர்த்தம். ஆனால் அதை எதுக்கு ஈடு இல்லைன்னு சொல்கிறாங்க? இந்த விஸ்டம்க்கு இவ்வளோ தங்கம் வச்சுருந்தாலும் விஸ்டம் இல்லைன்னா அடுத்து தெருவில் தான் இருப்போம். நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்? அந்த தங்கமே உங்களை தேடி வர்றதுக்கே ஞானம் வேணும். அப்போ இதுக்கு எதுக்குமே இல்லை. அடுத்து விலையேறப்பட்ட கோமேதகம்லாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ப்ரெஷியஸாக இருக்கும் அப்படின்னு. அடுத்து இந்திர நீலக்கல். நிறைய பேர் இந்த பெரிய பெரிய ஆள்கள்லாம் கலர் கலராக மோதிரம் போட்டுக்குருவாங்க. இந்த கல் ராசி, அந்த கல் ராசி, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, வைரங்கள் மாதிரி. பொன்னும் பளிங்கும் அதற்கு பசும் பொன்னாபரணங்களும் அதை மாற்ற பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட பவளம், இதெல்லாம் பேர்ல்ஸு, முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு அப்படின்னா அங்கங்கே அதாவது ஃபேமஸ். பசும் பொன்னும் அப்படின்னா பியூர் கோல்டு. இப்படி இருக்க ஞானம் அப்போ எங்கேருந்து தான் வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாயத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை நீங்கள் வேறு எந்த யூனிவர்சிட்டிலையும் படித்து வாங்க முடியாது. எவ்வளோ உலகத்தில் பெரிய ஜாம்பவான்களும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த ஞானம் தேவன்கிட்ட இருந்து மாத்திரம்தான் வரும். அவர் மாத்திரம்தான் அறிவார். அவர் தன்னை விசுவாசிகளுக்கு மட்டும் அதை கொடுக்குறார். அப்போ தான் சங்கீதத்தில் பார்த்தோம், யாருக்கு நற்புத்தி உண்டு? இந்த கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். சிம்பிளாக உங்களுக்கு ஞானம் எப்படி வருது? அவர் வார்த்தையின்படி நீங்கள் செய்யும்போது அதுவே ஞானம். நான் பாவத்துக்கு ஒத்து போக மாட்டேன். யோசேப்புக்கு எது ஞானமாக முடிஞ்சு கடைசியில் அவ்வளோ பெரிய இதை கொண்டு வந்துச்சு? கூட இருக்கிற போத்திபாரனுடைய மனைவியே என்ன பண்ண வரா? தப்பான விஷயத்துக்கு அவனை, இது நல்ல ரூட்டாக இருக்கே, ஆசீர்வாதம் பயங்கரமாக வந்துடும் போலே. நமக்கு நிறைய பேர் இப்படிலாம் நினச்சிக்கிடுவாங்க. லோத்து மாதிரி பச்சை பசேன்னு தெரிஞ்சாலும் ஆசீர்வாதம் தான். நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறது. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும். அங்கே கூப்பிட்டுட்டார், இங்கே கூப்பிட்டுட்டார், இந்த வேலை அந்த வேலை, எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தேவன்றது நம்மளை பிரிக்குதா? தேவனோட வார்த்தைக்கு ஒத்து போதா? தேவனோட வார்த்தை என்பது பரிசுத்தமாக இருக்கா, உத்தமமாக இருக்கா, நீதியாக இருக்கா? பணம்னு ஒன்று வந்துச்சுன்னா பிசாசு கூட சில நேரங்கள் கொடுத்து அப்படி டைவெர்ட் பண்ணலாம். லோத்து என்ன பண்ணுறாரு? இங்கே இருந்து அதை பார்க்கும் போது பச்சை பசேன்னு தான் இருந்துச்சு, அதை சூஸ் பண்ணுறாரு. கடைசியில் அது சாம்பலாக போச்சு. அந்த இடம் போச்சா இல்லையா? சோதமகுமார பட்டணம் இப்போ வரைக்கும் போய் பாருங்கள். அந்த சுற்றுலாலாம் போனீங்கன்னா அது இருக்கிற கெமிக்கல்ஸ் இப்போ எடுத்துகிட்டு கூட டெஸ்ட் பண்ணாங்கன்னா இப்போயும் அதில் பயங்கரமாக எஃபெக்டிவாக இருக்குன்றாங்க. பச்சை பசேன்னு என்னாச்சு? காடாக போச்சு, தீக்காடாக போச்சு. வெளிப்புறமாக நம்ம பார்க்குறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, செழிப்பு இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகிறதா இருக்கணும். போத்திபாரோட மனைவி சரி, இப்போ நிறைய இடங்கள் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. எங்கே பார்த்தாலும் பச்சாரம், வேசித்தனம் இல்லையா?
இதெல்லாம் வந்து பரவாயில்லைங்க, ஆண்டவர் அதெல்லாம் என் மேலே கிருபையாக அதெல்லாம் கொடுக்குறாரு, இந்த சான்ஸ் கொடுக்க அந்த சான்ஸ் கொடுக்குறாரு. எப்படி செஞ்சானேங்க, சம்பாதிச்சா தானே. காணிக்க போட்டுட்டா சரியாக போயிடும், ஊழல் வாங்கிட்டாலும் பரவாயில்ல, காணிக்க போட்டால் சரியாக போயிடும், கரிசிக்கு 2 ஃபேனைங்கன்னா வாங்கி போட்டால் சரியாக போயிடும், ஆண்டவர் மன்னிச்சிருவார். பரிசுத்தமானதாக இருக்கணும். எல்லாமே எப்படி இருக்கணும்? போத்திபாரனோட மனைவி மிஸ்யூஸ் பண்ண வரும்போது கூட யோசேப்பு சுற்றி யாருக்கும் பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை, மறைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யோசேப்பு என்ன சொல்கிறான்? யார் பார்த்துட்ருக்கா? எல்லாத்தையும் தேவன் பார்த்துட்ருக்காரு, அவருக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன். இது ஞானம். இது அப்படி இருந்தும் பொய் புகார் போட்டு யாரை உள்ளே வச்சுட்டாங்க? யோசேப்பை தான் உள்ளே வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த லேடி என்ன பண்ணிட்டா, பயங்கரமாக ஏமாற்றி தன்னை வந்து மிஸ்யூஸ் பண்ண வந்த மாதிரி நடிச்சிட்டான். அதுக்கடுத்து போகிற இடம் வர இடம்லாம் பிரச்சனைகள் தானே. எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பொறுமையோடு இருந்தான். அதனால தான் அவனுக்குள்ள தீர்க்க தரிசன வரங்கள்லாம் அப்படியே இருந்துச்சு. ஒருவேளை கர்த்தரோட கனெக்டடாக இல்லாமல் இருந்தானே தரிசனங்களே அப்படியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து ஜெயிலில் கூட கனவுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதனுடைய விளைவு தான் எகிப்து ராஜாவுக்கு முன்னால் கொண்டு போய் யோசேப்பை நிற்க வைத்தது. அந்த ஒரு கனவு வாழ்க்கையே தலைகீழ மாற்றியது. அப்போ எது அவனுக்கு ஞானமாக இருந்திருக்கு? எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பயந்து நடந்த விஷயந்தான் அவனுக்கு ஞானம். இத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்? இப்போ இங்கே தான் போட்டிருக்கு, அந்த வழியை ஒருத்தர் மாத்திரம்தான் அறிவார், தேவன். அதன் ஸ்தானம் அவருக்கே. யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். தேவன் தான் அதை கொடுக்க வல்லவர். தேவன் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? தன்னை நம்பி தன் வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களுக்கு அந்த ஞானம் அப்படியே பலிக்கிறது. இப்போ இன்றைக்கி குறிப்பாக பாருங்கள், யோசுவாவுக்கு அந்த செயலை செய்கிறதுக்கு ஞானம் கொடுத்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நான் இந்த பர்பஸில் போகிறேன், எனக்கு இந்த விஷயம் தேவன் கொடுத்துருக்காரு, நான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு குடும்பத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது தேவன் விரும்புகிறார். இவரை சமாளித்து அதை சமாளித்து எப்படிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? அதுக்கு தேவையான ஞானத்தை அவர் கொடுக்குறார். ஜோ பண்ணுங்க, தேவனே இன்னையிலிருந்து நீரே என் ஞானமாக இருக்கிறீங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை என்ன சொல்லுது அதன்படி செய்து, அதற்கு பாருங்கள் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். வரங்களே இந்த ஞானத்தை தர்றாரு. 1 கொரிந்தியர் 12 அந்த வரங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 2 வரம் என்ன வரம் போட்டிருக்கு? 12:8 எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். அதுக்கடுத்து தொடர்ந்து அந்த வரங்களை பற்றி சொல்லும். முதல் 2 என்ன போட்டிருக்கு? அந்த ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அந்த ஆவியினாலே அறிவு, வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ். இது 2 யார் தரா? ஆவியானவரே தரார். இந்த ஆவியானவர் தர்ற இந்த ஞானத்தை கொண்டு நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேவனே நீரே என் ஞானம், நீரே என் நீதி, நீரே என்னுடைய மீட்பு. இயேசுவின் ஞானம் என்னுடைய ஞானமாக இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத 2 கொரிந்தியர் எடுங்க. அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். இயேசுவின் ஞானம் என்னுடைய ஞானமாக இருக்கிறது. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆகிவிட்டார். ரெண்டு கொரிந்தியர் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் ஓகே, அது வேணா ஒரு பக்கம் இருக்கட்டும். படிங்க. 20 அவரே தேவனாக சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31. 1ஆம் அதிகாரம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். யாரே? யாரே? அவரேனா யாரே? இயேசுவே. அதனால தான் அங்கே போட்டிருக்கு பாருங்க 25ல், தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும், தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும். அதுக்கடுத்து போருங்க, சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்தது யார்? பலவீனம் உள்ளவர்களை
என்ன பண்ணுறாரு? சூஸ் பண்ணி பலம் உள்ளவைகளை வெக்கப்படுத்துறாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் தெரிந்து கொள்கிறாரு. தெரிந்து கொண்டுட்டு அப்படியே பைத்தியமாக வைக்கிறது இல்லை, அப்படியே பலவீனமாக வைக்கிறது இல்லை, அப்படியே இல்லாமல் வைக்கிறது இல்லை. தெரிந்து கொண்டு கடைசியில் அவங்களுக்கு தானே என்னமா மாறிடுறாரு? ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் மாறி விடுறாரு. இப்போ இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கவங்களுக்கு முன்னால் பெரிய ஆள் கிடையாது, பெரிய அளவுக்கு அந்தஸ்து கிடையாது, நம்மளை தேவன் சூஸ் பண்ணுறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மளை கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் வைக்கிறது இல்லை. அப்படி ஒன்றும் இல்லாததை சூஸ் பண்ணி தானே எல்லாமுமா மாறிடுறாரு. அப்போ தானே என்னமா மாறிட்டார்? ஞானமாக மாறிட்டார். அப்போ இன்னையிலேருந்து சொல்லுங்கள், எனக்கு ஞானம், தேவனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி நான் செய்து நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். அப்படிப்பட்டவனை தான் தேவன் சொல்கிறாரு. யாரை புத்திமான்னு வேதவசனம் சொல்லுது? நற்பணியின்படி நடக்கிறவன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் இல்லையா? எதன் மேலே கட்டப்பட்டது புத்திமான்? எதன் மேலே தன்னுடைய வாழ்க்கையை கட்டுவான், வீட்டை கட்டுவான்? கற்பாறை மேலே கட்டுவான். புத்தியீனன் எதன் மேலே கட்டுவான்? காற்றடிக்கும், பெரும்புயல் அடிக்கும், மழை வரும், ஆனால் மலை மேலே கட்டப்பட்ட கற்பாறை மேலே கட்டப்பட்டது என்ன ஆகாது? அதே போல் நீங்கள் தேவனோட வார்த்தையின்படி செய்து அதன்படி நடக்கிறவங்களா இருந்தீங்களா, நீங்கள் தான் ஞானவான், நீங்கள் தான் புத்திமான். எவ்வளோ விஷயங்கள் வரும், ஆனால் அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நீங்கள் ஜெயிப்பீங்க. அதற்கான ஞானத்தை அவர் கொடுப்பாரு. இன்னும் டீப்பாக வரப்போகிற வாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குடும்பமாக, அடுத்து தொழில், அடுத்து படிப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்து உள்ளே போக போகிறோம். நான் சொல்கிறேன், இதுக்கடுத்து நீங்கள் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க கேரியரில் ஃபீல்டில் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண தேவன் செய்வார். இன்றையிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு தேவனே ஞானமாக இருக்கிறார், எனக்கு தேவனே, நான் சொல்கிறேன், என் லைஃப்பில் நான் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்கூல் டேஸஸ்லாம் இந்த சத்தியங்கள் தெரிஞ்சு கொண்ட பிறகு என்ன சொல்கிறது, படிக்கிற விஷயம், எஜுகேஷன் இந்த ரிலேட்டடெலாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது, மனப்பாடம் பண்ணுறது, எழுதுறது, அதிலலாம் அந்த டிசிப்ளினாக இருக்கிறதுலாம் இருக்கும். பட் இது க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? இந்த க்ரியேட்டிவிட்டியுமே தேவன் கொடுக்குற ஞானம் தான். எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் அவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுக்குறாரு பாருங்க ஞானம். அதெல்லாம் எடுத்து பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டி, இப்போ நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், வேறு என்னென்ன ப்ரொஃபஷன்ஸ், டீச்சராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், ஆர்கிடெக்டாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், இது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாம் இந்த பைபிளில் தான் இருக்குது. நீங்கள் அதுக்குன்னு தனித்தனியாக காலேஜில் போய் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, அதிலலாம் இல்லை, இங்கே இருக்குது. ஏன்னா எல்லாமுமான தேவனே உங்களுக்கு எல்லாமே இருந்தால் அதில் நம்பர் 1 கொண்டு வர வைப்பார். புதுசாக இப்போ ரோபோட்டிக் படிக்கிறாங்க, அடுத்து என்னென்னமோ படிக்கிறாங்க பாருங்கள். எல்லாத்தையும் விட தேவனுடைய வசனத்தில் இது எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் அறிந்து கொண்டால், இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால், உங்களுக்கு காலேஜில் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காத விஷயம்லாம் இது சொல்லிக் கொடுத்து உங்களை நம்பர் 1 ஹிஸ்ட்ரி மேக்கர்ஸாக மாற்றுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால் சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளை எங்கே வளர்க்கணும்? தேவனுக்குள்ளே வளர்க்கணும். அப்போ இங்கே பாருங்கள், நான் அப்போ ஸ்கூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் எங்கள் காம்படிஷன் அதிகம். ஸோ புதுசாக எதாவது பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னா அது புதுசாக வராது. யாராவது பண்ணுறதை பார்த்து இது நல்லா இருக்கல, இது நமக்கு தோண மாட்டேங்குது அப்படின்லாம் தோணும். எப்போ தேவன் என்னுடைய ஞானமாக இருக்கிறாரு அப்படின்னு யோசித்து அதை ரியலைஸ் பண்ணி அதை கன்ஃபஸ் பண்ணி அதை அப்படியே நன்றி செலுத்த ஆரம்பித்தோமோ, நான் பர்சனலாகவே சொல்கிறேன், புதுசாக ஐடியாஸ் வரும். நம்மளாம் இப்படி யோசிக்கிறதுங்கிற மாதிரி வரும். நான் சொல்கிறேன், இந்த வாரத்துலேருந்து நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என் மூளைக்கு எப்படிலாம் தோணுது, என் மூளைக்கா இப்படிலாம் கொஞ்சம் புதுசு ஐடியாஸ் வருது, நமக்கெல்லாம் இது வரவே வராதேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கூட வரும். அது குடும்பத்தில் வரலாம், இவ்வளோ தூரம் இப்படி பேசு, இப்படி நடந்துக்கோ அப்படின்னு அழகாக அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு வரலாம். பெரிய பெரிய உலக பிரச்சனைகளாக இருந்தால் கூட நீங்கள் போய் பேசி சமாதானம் பண்ணிட்டு வந்துடலாம், இதே உன்னுடைய ஞானம் இருந்தால். எவ்வளோ பேர் அப்படிலாம் நான் எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? தேவனே உங்களுக்கு அந்த ஞானத்தை தர. எதிரிகள்கிட்ட கூட நின்று போய் பேசி, வழக்காடுகள்கிட்ட கூட பேசி, நான் சொல்கிறாரு, அதை எதிர்த்து பேசக்கூடாத ஞானத்தை நான் உனக்கு தருவேன். சிலர்கிட்டலாம் பேசவே முடியலங்க, எதையாவது ஒன்று சொல்லிடுறாங்கங்க. நீங்கள் ஏன்னா அந்த உலகத்தில் தேவன் வாழும்பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவனை படித்து பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ அழகாக பேசுகிறார். பரிசேயர்கள் கொஸ்டின் கேட்கும் போது பதிலுக்கு பயங்கரமாக இவர் கொஸ்டின் கேட்பார். யார்கிட்டையும் அவர்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா இவர் ஞானத்தின் தேவன். அப்போ அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். யாருடைய மகிமைக்காக? எத்தனை பேர் அப்படி இருக்க போகிறீங்க? வாளாக இல்லாமல் தலையாகவே இருப்பீர்கள். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம்.